முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களிலே முழுமையாக இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களை தியாகம் செய்தவர்கள் முஹாஜிரீன்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள். பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவுகளிலேயும் அவர்கள் பெருமானாரை போன்றவர்களாகவே உருவாக்கப்பட்டவர்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை போன்றே தன்னுடைய உம்மத்தை, சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று பிரியப்பட்டார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உருவாக்கத்தை தானும் பொருந்தி கொள்ள வேண்டும், அவர்களை அல்லாஹும் பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான ஒரு முடிவை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறையிலே அல்லாஹு சொல்லும் அளவிற்கு இந்த சமுதாயத்தை பெருமானார் உருவாக்கி காட்டினார்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சமூகத்திலே முஹாஜிரீன்களையும் அன்சாரிகளையும் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு என்பதாக அல்லாஹு குர்ஆனிலே சொல்லும் அளவிற்கு அவர்களை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக உருவாக்கினான் என்பதை நாம் பார்க்கப்படுகிறது. ரப்பு தாலா இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நிறைய விஷயங்களை இந்த சமூகத்திற்காக வேண்டி வாங்கி கொடுத்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சமூகத்தை எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்பட்டார்கள் என்பதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்கள் இனத்திலிருந்தே ஒரு மனிதர் உங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் தெரியுமா? அவர்கள் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், மூமினீன்கள் மீது பேராசை கொண்டிருந்தார்கள். மூமின்கள் எல்லோரும் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்ற பேராசையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை உருவாக்கினார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பெருமானார் உலகத்திலே பாவக்கரைகளிலே இருக்கக்கூடியவர்களை பரிசுத்தமானவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மத்தின் மீது பேராசை கொண்டிருந்தார்கள். ஒருவர் கூட நரகத்திலே போய்விடக்கூடாது, எல்லோரும் சொர்க்கத்தின் பக்கம் செல்ல வேண்டும் என்ற முக்கியமான எண்ணத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினத்திலேயே அனுப்பப்பட்ட பெருமானார் தங்கள் இனத்திற்கின் மீது பெருமானார் பேராசை கொண்டிருந்தார்கள்.